இந்த வருஷம் அந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ராசிக்காரங்க அந்த ஆன்மீக தேடல், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயம், மறைமுகமான விஷயங்கள், அதேபோல வந்து நுணுக்கமான விஷயங்கள்லாம் வந்து ஆராயக்கூடிய ராசிகள்ல, விருச்சிக ராசியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சியில அதில சம்மந்தம் இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட அந்த விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில என்னென்ன பலாபலன்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த சுப வலுத்தன்மை 100ல 80, 90% வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 5, 7, 9 பார்வையிலயும், ஒரு 50% வந்து பார்த்தீங்கன்னா, சுப வலு 4, 8 அந்த பார்வையிலயும், 3, 10ஆம் இடம்ன்றதெல்லாம் வந்து ஒரு 25% தான் வந்து அதோட நன்மை இருக்கும். அப்போ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு 7 விதமான பலன்கள வந்து நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது, அவருடைய 5வது பார்வை உங்க ராசி மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா விழுகுது. அப்ப குருவோட பார்வை வந்து உங்களோட ராசி மேல விழுகக்கூடிய இந்த நேரம், நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு தியாக மனப்பான்மையோட செயல்பட போறீங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்க போறீங்க. ரொம்ப சாஃப்ட் நேச்சரா மாறுவீங்க. அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு யோகங்கள வந்து நீங்க அனுபவிக்க போறீங்க. அதேபோல கடவுள் சம்பந்தப்பட்ட அந்த தேடுதல், முதவே நான் சொன்னது மாதிரி வந்து, அந்த தெய்வ வழிபாடு, தெய்வ பக்தி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கும். சின்ன சின்ன ஒரு சில விஷயங்கள்ல சேதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த தெய்வ பக்தி மூலமா அத வந்து நம்மனால சரி செய்துக்க முடியும். அதேபோல அவருடைய 7வது பார்வை உங்களோட ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல விழுகுது. அப்போ கடினமான சூழல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜெயிச்சு மேல வருவீங்க. ஏன்னா உபஜயஸ்தானம் திடீர் அதிர்ஷ்டமும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் ஒளிஞ்சிருக்கு. அதேபோல வந்து உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கும். ஏன்னா 7ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். அங்கு அது வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமா போனதுனால, நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்தில முன்னேற்றத்த நீங்க எதிர்பார்க்கலாம். அதேபோல சின்ன சின்ன கஷ்டமான சூழல் வரும். அதையும் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. அடுத்து அவருடைய பாக்கியஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து விழுகும் பொழுது, நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஆடை ஆபரண சேர்க்கை, வஸ்திர சேர்க்கைகள்லாம் வந்து வாய்ப்பு இருக்கு. அதே மாரி ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆராய்ஞ்சு தேடி, அதுல என்ன இருக்குன்றதெல்லாம் நுணுக்கமா வந்து பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிக்கிறதுக்கு பெரும் முயற்சி எடுப்பீங்க. அதேபோல நெறைய ஜோதிடர்கள்ட்ட நீங்க வந்து இந்த தடவ உங்க ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு, உங்களுடைய எதிர்காலமா இருக்கலாம், பணம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வந்து பிரயாசப்படுவீங்க. அதேபோல அவருடைய 4ஆம் இடத்து சுப பார்வை உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்குங்கும் பொழுது, ஆர்வம் வந்து எல்லாத்துலயும் அதிகமாகும். நீங்க போற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு இடத்துக்கு போவீங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெயர் புகழுக்கான வந்து அந்த கௌரவமான விஷயம் எல்லாம் அங்க நடக்கும். அதே நேரத்தில 12ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாள்பட்ட நோயையும் வந்து குறிக்கக்கூடிய இடம் தான். அதேபோல 4ஆம் இடம்ன்றது வந்து சுகஸ்தானம் வேற. அப்போ கண்டிப்பாக வந்து 4ஆம் இடம் தாயையும் குறிக்கும். அப்ப தாயோட ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனம். அதேபோல நேரத்துக்கு சாப்பிடுங்க. டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூங்கணும். இல்லாட்டினா ஆரோக்கிய குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. எவ்வளோ வேலை செஞ்சாலும், எவ்வளோ பிரயாணங்கள் பண்ணுனாலும், நல்ல ஓய்வு எடுக்கிறதுக்கு பாருங்க. உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, கடின உழைப்பான சூழல்லாம் வந்து இருக்கும் தான். அப்ப அதுக்கு தகுந்தது மாதிரி உங்களுடைய உணவு பழக்கம், அதேபோல உங்களுடைய ஓய்வு நேரத்தையும் வந்து நீங்க கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிக்கணும். அதேபோல அவருடைய 8வது பார்வை உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல விழுகும் பொழுது, கண்டிப்பாக விரோதங்கள் வந்து அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சொந்த பந்தம்லாம் திடீர்னு கோச்சுக்குவாய்ங்க. அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஏன்னா, நீங்க நெறைய மனிதாபிமான அடிப்படையில நீங்க பேசுவீங்க. ஆனா, அது புரிதல் வந்து தவறா போயி, அங்க வந்து விரோதங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பாக வந்து அந்த பிடிவாதம் இது மாரியான விஷயங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சுக்கணும். அதேபோல கண்டுபிடிக்கிறேன்ற பேர்ல நெறைய மெனக்கெடுவீங்க. அதுல ஆர்வமும் அதிகமா இருக்கும். அதேபோல சமுதாய மாற்றம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நிச்சயம் வந்து நீங்க எதிர்பார்க்க முடியும். அதேபோல அவருடைய 3வது பார்வை உங்களோட ராசிக்கு வந்து 11ஆம் இடம்ன்ற அந்த ஸ்தானத்துல வந்து விழுகும் பொழுது,
கண்டிப்பாக நகையில் எடுக்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்க நகை எடுக்கிறதுக்கான ஒரு சூழல் வரும். சொந்த பந்தங்கள்கிட்ட உங்களுடைய பெயர் அந்தஸ்தெல்லாம் வந்து கூடும். இவ்வளவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள ஒரு மாதிரி இழிவா நெனைச்சவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள இப்போ புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா ரொம்ப கடின உழைப்பு மூலமா நெறைய வந்து உங்களுக்கு பொருள் ஆதாயம் உண்டு. நல்ல வந்து சமுதாயத்தில வந்து உழைப்பாளி, நல்ல உழைப்பாளின்ட்டு பேரெல்லாம் எடுக்க போறீங்க. நல்ல வந்து பெயரெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதேபோல அவருடைய 10ஆம் பார்வை 6ஆம் இடத்துல வந்து இருக்குங்கும்போது, தொழில் செய்றவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பெயரெல்லாம் வந்து எடுப்பீங்க. நிர்வாக திறமைய முழுமையா வெளிப்படுத்துவீங்க. அதிகாரம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, செலுத்தும் பொழுது கொஞ்சம் கவனம் வந்து பார்த்தீங்கன்னா வேணும். ஏன்னா முடிவெடுக்கிற திறன் வந்து அங்க சம்பந்தம் இருக்கும். அப்படிங்கும் பொழுது ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா நீங்க அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணுனீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதுல வெற்றி அடைய முடியும். ஆனா, அந்த கடினமான சூழல்ல தான் வந்து அத வந்து நீங்க ஃபேஸ் பண்றது மாதிரி இருக்கும். அப்படிங்கும் பொழுது நிச்சயமா வந்து உங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் வந்து இந்த இதில வந்து அதிகமா இருக்கு. குரு பயிற்சியில இருக்கு. அதேபோல பொருட்கள் சேதம், சொந்த பந்தங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் வந்து கவனமா இருந்துக்கிட்டு, நீங்க அனுசரிச்சு போய்க்கிட்டீங்க அப்படின்னா, இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு எல்லா விதத்திலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றத்தை வந்து அதிகமா வந்து தரக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கு. தெய்வ பக்தி கூடுறதுனால எல்லாத்தையும் வந்து அந்த இறை சக்தினால வந்து பீட் பண்ணி வந்துருவீங்க. வேற என்னங்க வேணும்? இறை சக்தி உங்களுக்கு துணை இருக்கு. வருமானம் நெறைய இருக்கு. எதிர்பார்க்கலாம். வெளிநாடு போறவங்கலாம் முயற்சி பண்ணலாம். அதுக்கான காலகட்டம் வந்து இருக்கு. அதனால தைரியமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க நிர்வாக திறமைய வெளிப்படுத்தி நெறைய வந்து பெயர், புகழ், அந்தஸ்தெல்லாம் வந்து அதிகப்படுத்த போகுது. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா விதத்திலயுமே ஏற்றத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ரொம்ப ஜாலியா அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருங்க. வாழ்த்துக்கள். நன்றி.